இந்த ஐஸ்வர்யா நல்லா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? இடையில அவங்களுக்குள்ள இவ்ளோ மாற்றங்களா? அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சிய ஏற்படுத்துறாங்க. வெண்பா இல்லன்னா நான் பிராக்டிஸ்க்கு போகவே மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்ச இந்த குழந்தை, இப்ப வெண்பா தான் என்னோட எனிமி அப்படிங்கிற மாரி டைரக்ட்டாவே சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப நைட்டு தீபன் கூட தான் தூங்குறாங்க அப்படிங்கிறதால, தீபன் பக்கத்துல ஐஸ்வர்யாவ காணோம் அப்படின்னு சொல்லி, தீபன் ஒரு நிமிஷம் பதறி போயிர்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க அம்மா கிட்ட கோபிச்சுட்டு வீட்ட விட்டு வெளியில போனாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுல வீட்டை விட்டு எங்கே வெளியில் போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குள்ள எண்ணங்கள் தோணிச்சுது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, ஐஸ்வர்யா ரூமில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதால இப்போ தீபன் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் நல்லா தான் ஓடுனேன், நான் நல்லா தான் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் தீபன் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ இதையெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நேற்று வரைக்கும் நடந்ததை நீ விட்டுரு, நேற்றை விட நாளைக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தீபிகா இதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? என் பொண்ணுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண தெரியும், எனக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், நீ தேவையில்லாமல் அவளை குழப்பாத அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்கும் இடையில அந்த வாக்குவாதங்கள் போயிட்டு தான் இருக்குது. இந்த தீபிகா எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்களோ அதை விட அதிகமாக இப்போ ஐஸ்வர்யாவோட கேரக்டரையுமே மாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதால எப்படியாச்சும் வெண்பாவை நான் ஜெயிச்சு காட்டுவேன், வெண்பாவை நான் தோற்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஐஸ்வர்யா பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா டீம் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்ல தான் செய்கிறாங்க. அதெல்லாம் இந்த தீபிகா மனசில் வாங்குறதே இல்லை. எப்போதுமே மல்லியோட பொண்ணை விட தன்னோட பொண்ணு தான் உயர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோட இந்த தீபிகா இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால நிச்சயமாக அப்கமிங்கில் பல பிரச்சனைகளை தொடர்ந்து விஜய் மல்லிக்கு கொடுக்க தான் போகிறாங்க. ஏன்னா அடுத்ததாக இப்போ 100 மீட்டர் காம்படிஷனும் இருக்குது. அப்படிங்கிறதால அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐஸ்வர்யாவும் நான் நினைக்கிறாங்க, அதுபோல் வெண்பாவும் நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதால நிச்சயமாக பல பிரச்சனைகள் கொடுக்க தான் போகிறாங்க. அதையெல்லாம் தாண்டி வெண்பா நிச்சயமாக வின் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.